ஃபோர்த்து டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் இன்னர் பீஸ். நம்ம இன்னர் பீஸை வந்து என்ன சொல்கிறாங்க, ஊக்கப்படுத்தணும் அப்படின்றாங்க. உள்ளார்ந்த ஒரு அமைதி, அதுதான் வந்து இன்னர் பீஸ். இல்லை உள்ளார்ந்த ஒரு சமாதானம், தனக்குத்தானே ஒரு சமாதானத்துக்குள்ளார இருக்கிறது மனநிலை. அதான் அது இன்னர் பீஸ். இல்லைன்னா பீஸ் ஆஃப் மைண்ட். அப்போ மனநிலை வந்து அமைதியில் உள்ள மனநிலையாக இருக்கணும், உள்ளார்ந்த அமைதி இருக்கணும் அப்படிங்கிறது. இல்லைன்னா அப்போ இன்னர் பீஸ் ஆர் பீஸ் ஆஃப் மைண்ட் ரெஃபர்ஸ் டு அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி அட் பீஸ். அது எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மென்டல், நம்மளுடைய மனநிலையும், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலி, நம்மளுடைய ப்ரேஃபுல் லைஃபாக இருக்கும். அது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு அமைதல் உள்ள ஒரு ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி வித் இனஃப் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டு கீப் ஒன் செல்ஃப் ஸ்ட்ராங் இன் த ஃபேஸ் ஆஃப் டிஸ்கார்ட் ஆர் டிஸ்ட்ரெஸ். ஸோ அவங்களுக்கு தேவைப்படுகிற அறிவையும் அதே மாதிரி புரிதலையும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிதலும் நாலேஜும் அறிவும் இருந்தால் ஒருத்தவங்க தங்களை அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னுவாங்க, மன அழுத்தம், எனக்கு இதை தாங்க முடியல, அதை தாங்க முடியல, அப்போது அதெல்லாம் இல்லாமல் நம்ம இருக்கணும்னா, அமைதியோடு இருக்கணும்னா நமக்கு தேவையான அறிவும் புரிதலும் தேவை. மாதிரி டிஸ்கார்ட் அப்படின்னும்போது அது என்னன்னா, டிஸ்கார்ட்னும் போது அமைதி இன்மை. ஸோ இந்த அமைதி இல்லாமல் அலையிறாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு மன நிம்மதி இல்லாமல் அலையிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன அவங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஒரு உள்ளார்ந்த ஒரு இல்லைன்னா சமாதானமான ஒரு மனநிலை வேணும் அப்படின்னு. பீயிங் அட் பீஸ் இஸ் கன்சிடர்ட் பை மெனி டு பி ஹெல்த்தி அண்ட் ஆப்போசிட் ஆஃப் பீயிங் ஸ்ட்ரெஸ்ட் ஆர் ஆங்ஷியஸ். அப்போ நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்காங்க, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடையும் இருக்கிறாங்க. அதே போல் எதற்கு அவங்க வந்து எதிராக ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஷியஸ், ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து எதாவது ஆகிடுமோ, இப்படி நினைக்கிற மன அழுத்தத்தை, இதுக்கு எல்லாத்துக்கும் எதிரானவர்களாக இருக்கிறாங்க. அமைதியை தேடுகிறவங்க, சமாதானத்தை தேடுகிறவங்க. இப்போ பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் ஜென்ரலி அசோசியேட்டட் வித் பிளிஸ், ஹாப்பினஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட். இப்போ இந்த பீஸ் ஆஃப் மைண்டு எதை ரிலேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளிஸ் அப்படின்னா அமைதியான, சந்தோஷமான, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஸோ ஹாப்பினஸ்னால் சந்தோஷம், அது நமக்கு தெரியும். போதும் என்கிற மனம், இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான மைண்ட் வந்து இருக்கும். இதுக்கு எல்லாமே இதில் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் தான். பீஸ் ஆஃப் மைண்ட், செரனிட்டி அண்ட் காம்னஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் அ டிஸ்பொசிஷன் ஃப்ரீ ஃப்ரம் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இப்போ பீஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு தெரியும், எந்த ஒரு இதுக்கும் பயப்படாமல் அமைதல் உள்ளதா, எதுக்கும் பதறாமல் இருக்கிறது தான் பீஸ் ஆஃப் மைண்டு. ஸோ மன அமைதி உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி செரனிட்டி அப்படின்னும்போது சாந்த நிலை அடைஞ்சிட்டாங்க, சாந்தி அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அமைதல், காம்னஸ், இதெல்லாமே எதுக்கு விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்றது தான், மன அழுத்தத்துக்கு அவங்க விலகி இருக்கிறவங்க அப்படிங்கிறது. அவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். இன் சம் கல்ச்சர்ஸ் இன்னர் பீஸ் இஸ் கன்சிடர்ட் அ ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் என்லைட்மெண்ட் that may be cultivated from various forms of training such as prayer, meditation and yoga. அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. சில கலாச்சாரத்தில் இன்னர் பீஸ் அப்படின்னும் போது, உள்ளார்ந்த ஒரு அமைதி அப்படிங்கிற போது எதை சொல்லுது அப்படின்னா, நம்ம ஒரு நிதானத்தில் இருக்கிறது, நம்ம எடுத்து சொல்கிறது, அதே மாதிரி எதுலேருந்து நாம் அதை அறுவடை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கொடுக்குற ட்ரைனிங் மூலியமாகவும், ப்ரேயர்ஸ், அதே மாதிரி மெடிடேஷன், தியானிக்கிறதுனாலையும், யோகா செய்கிறதுனாலையும் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைண்டிங் இன்னர் பீஸ் இஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். நம்ம இப்போ ஒரு அமைதியை நோக்கி நான் அமைதியை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கெலாம் நம்ம போகிறாங்க இல்லையா. போய் அங்கே தான் அமைதி கிடைக்கும், அங்கே தான் நான் வந்து கடவுளோடு இருப்பேன். அப்போ இது எல்லாமே இன்னர் பீஸுங்கிறது எதை வந்து அடிக்கடி அசோசியேட் பண்ணி சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ட்ரெடிஷன்ஸ், நம்ம வழியாக நம்ம பண்ணிக்கிற ஒரு ட்ரெடிஷன்ஸ்லேயும், அதே மாதிரி நம்மளுடைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்லேயும் ப்ராக்டிசஸ்லேயும் இது இருக்குது. இது எல்லா மதத்துலேயுமே இருக்குது. த இன்னர் பீஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங் குட் பி அண்டர்ஸ்டூட் த்ரூ த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், டாலரன்ஸ் அண்ட் சாலிடேட்டரி.
இதில் பார்த்திங்கன்னா சாலிடாரிட்டி, இன்னர் பீஸ். ஒரு மனிதனுக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு அமைதி வேணும் அப்படிங்கும்போது அவன் எதை புரிஞ்சுக்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், புரிஞ்சு கொள்ளணும், எப்படி நம்ம வந்து ஒரு இதை வெளிப்படுத்தணும், தாங்கி கொள்ளணும், பொறுத்து கொள்ளணும். சாலிடாரிட்டினா நம்ம ஒன்றுபட்டு ஒருமனப்பட்டு அதெல்லாம் தான் வருது. அண்டர்ஸ்டாண்டிங், டாலரன்ஸ், சாலிடாரிட்டி ஈவன் அண்ட் தி கான்செப்ட் ஆஃப் சொசைட்டி. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன, ஒன்றொன்றுத்தையும் நம்ம பார்ப்போம். The culture of peace envisioned by the United Nations calls on people to be educated or socialized to see themselves as a peaceful people with norms that emphasize cooperation and resolution of conflicts by dialogue, negotiation and non-violence. Such value can be achieved through promoting culture of peace. Understanding அப்படின்னும் போது இந்த நம்ம அமைதிக்கான கலாச்சாரத்தை யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க தான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் வந்து மக்கள் வந்து கற்றுக்கொள்ளணும், கல்வி எஜுகேஷன் அது கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாரோடையும் பழகணும், சோஷியலைஸ்டாக இருக்கணும், யாரையும் ஒதுக்கக்கூடாது, எல்லாருக்கும் கல்வி வேணும் அப்படிங்கிறதுலாம் இதுலேருந்து தான் வருது. டு see themselves as a peaceful people. அவங்களையே அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இவங்களா ஒரு அமைதல் உள்ளவங்களா மக்களாக இருக்கிறாங்க, தெரிகிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க, ஒரு துணையாக ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதற்கான ரெசல்யூஷன் என்ன, ஏதோ ஒரு இது கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு, அதுக்கு எப்படி நம்ம வந்து பதில் கொடுக்கறது, எதற்கு தீர்வு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரோம். இதில் என்ன மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம இதை நீ பண்ணிக்கோ, இதை நீ பண்ணிக்கோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நெகோஷியேட் பண்ணுறது, அது மாதிரி வன்முறை கையில் எடுக்காமல் இருக்கிறது, பேச்சின் மூலியமாக இதிலெல்லாம் நம்ம கொண்டு வரும்போது இதை எதுலேருந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலாச்சாரத்தை மக்களுக்குள்ளே கொண்டு வரும்போது, அமைதிக்கான கலாச்சாரத்தை மக்களுக்குள்ளே கொண்டு வரும்போது இந்த நம்ம புரிதல் வந்து நமக்கு உருவாகும். அந்த வேல்யூஸை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது டாலரன்ஸ். டாலரன்ஸ்னால் என்ன? டாலரன்ஸ் அப்படிங்கும்போது இஸ் ரெஸ்பெக்ட், அக்செப்டன்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் ஆஃப் த ரிச் டைவர்சிட்டி ஆஃப் our வேர்ல்ட்ஸ் கல்ச்சர், our ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் வேஸ் ஆஃப் பீயிங் ஹியூமன். டாலரன்ஸ் போது பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். அப்போ ஒருத்தவங்கள நம்ம மதிக்க கற்றுக்கணும், மரியாதை கொடுக்கணும். ரெஸ்பெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் எல்டர்ஸ்க்கு ரொம்ப நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். அது சின்னவங்களுக்குமே இப்போ நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ எல்லாருக்குமே அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், புரிதல் இருக்கணும். ஓகே, இது இருக்கட்டும், ஒத்துக்கொள்ளணும். நம்ம பாவம், இவங்களுக்கு இது தெரியல, இது தெரிஞ்சிருக்கு, இதை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றத நம்ம ஒத்துக்கொள்ளணும். அதே மாதிரி உற்சாகப்படுத்தணும், அப்ரிஷியேட் பண்ணணும். ஆஃப் த ரிச் டைவர்சிட்டி ஆஃப் வேர்ல்ட்ஸ் கல்ச்சர். நம்ம உலகத்தில் அளவிய கலாச்சாரத்தை எல்லாருக்கும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். ஒரு மனிதரை மதிக்க தெரியணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். our ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் வேஸ் ஆஃப் பீயிங் ஹியூமன். நாம் எப்படி மனிதர்களாக வெளிப்படுத்துகிறோம் நம்மளைய அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ மனிதர்களாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள், மனித தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு இது எல்லாமே நமக்கு டாலரன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். சகிப்புத்தன்மை இருந்தால் தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், எல்லாரோடையும் ஒற்றுமையாக உலகளாவிய கலாச்சாரங்களுக்குள்ளே நம்மளால் போக முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒத்துக்கொள்ளணும், எதாக இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கணும். இட் இஸ் ஃபோஸ்டட் பை, இது எதை வச்சு வலியுறுத்தி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் மூலயமா, ஓப்பன்னஸ், கம்யூனிகேஷன், ஃப்ரீடம் ஆஃப் தாட், கன்சைன்ஸ் அண்ட் பிலீவ்ஸ். ஸோ இதெல்லாமே எப்படி நம்ம வலியுறுத்த முடியும்? அவங்களுக்கு இதை பற்றின அறிவு இருந்தால் தானே, வேர்ல்டில் இருக்க கல்ச்சரை பற்றி அறிவு இருந்தால் தானே நம்ம வந்து அதை ஒத்துக்குவோம். இல்லைன்னா நம்ம எப்படி அதை ஒத்துக்குவோம்? நம்ம வெளிப்படையாக இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும், அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சிந்திக்கிறதுக்கான நமக்கு ஒரு சுதந்திரம் தேவைப்படுது. நம்மளுடைய நம்பிக்கைகள் வந்து அது சுதந்திரமாக இருக்கணும். இதெல்லாமே வந்து இணைந்து இருந்தால் தான் நம்மளால் எதை வலியுறுத்த முடியும் அப்படின்னா டாலரன்ஸை வலியுறுத்த முடியும். டாலரன்ஸ் இஸ் ஹார்மனி இன் டிஃப்ரென்ஸு. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் நம்மளுடைய என்னது டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது. டாலரன்ஸ் இஸ் ஹார்மனி இன் difference. It is not only a moral duty, it is also a political and legal requirement. இது வந்து ஒரு மாரல் கடமை மட்டும் இல்லை, அது நம்மளுடைய அரசியல் சம்மந்தப்பட்ட அதே மாதிரி நம்ம சட்டப்பூர்வமான தேவையுமாக இருக்குது. டாலரன்ஸ், the virtue that makes peace possible.
contributes to the replacement of the culture of war by a culture of peace. டாலரன்ஸ் அப்படிங்கிறது என்னது, அதே மாதிரி சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது நம்மளுடைய பீஸு, நம்ம அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு முக்கியமான ஒன்று. அதே போல் நம்ம எதை தியாகம் செய்கிறோம், எதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த கலாச்சாரம் ஒரு வார் இல்லாத கலாச்சாரம், ஒரு போர் இல்லாத கலாச்சாரம், அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி பை கல்ச்சர் ஆஃப் பீஸ். நம்ம அமைதிக்கான கலாச்சாரத்தை உருவாக்கும் போது தான் போர் இல்லாத கலாச்சாரம் உருவாகும். அதை அப்படியே நம்ம மாற்றி அமைக்க முடியும். டாலரன்ஸ் இஸ் above all an active attitude prompted by recognition of the universal human rights and fundamental freedoms of others, creating the conducive environment for promoting inner peace world would help to enhance the tolerance among the individuals. எல்லாத்துக்கும் மேலானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறதான் டாலரன்ஸ். an active attitude prompted by recognition of the universal human rights. நம்ம எப்பொழுதும் இதை கேட்குறோம் அப்படின்னா அந்த மனித உரிமைகள் அதை அங்கீகரிக்கிறதுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கறது டாலரன்ஸ். அந்த டாலரன்ஸ் இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். மனித நேயம் மிக்க மனிதர்களாக நம்ம மாறுவோம். அதே மாதிரி அடிப்படையான சுதந்திரம் மற்றவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம உணரணும், அதை நம்ம பேசணும். க்ரியேட்டிங் த கண்டக்டிவ் என்விரான்மெண்ட், அதே மாதிரி நம்மளுடைய சுற்றுப்புறல் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று சமாதானம் மிக்கதாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் உள்ளவர்களாக, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மற்றவங்களை மேம்படுத்துகிறவங்களாக ஒவ்வொரு மனிதரும் தனி மனிதனும் இருக்கணும் அப்படிங்கிறத ஊக்கப்படுத்துறதுக்கு. Tolerance has been regarded as essential to liberal democratic life as well as to educational theory and practice. இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் தான் நம்ம சுதந்திரமான ஒரு ஜனநாயக வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு உதவும். அது கல்வியில் தியரட்டிக்கலாகவும் இருக்கலாம், ப்ராக்டிக்கல்ஸாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு டெமோக்ராட்டிக் லைஃப்பை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான். டெமோக்ராட்டிக்காக போது எல்லா உயிருக்கும் எல்லாமும் ஆனது அப்படிங்கிறதான். In educational policy and research, the school is seen as an important sphere where interpersonal tolerance can be studied and learned, and within schools, teachers and students are frequently asked to embody and practice tolerance. Whereas the need and value of tolerance may be evident in everyday life, the concept of tolerance may be evident in everyday life. The concept of tolerance is regarded as puzzling, even counter-initiative within the fields of philosophy and philosophy of education. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்விக்கான கொள்கைகள் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறோம், இப்போ இல்லை இருமொழி கொள்கைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான கல்வி கொள்கைகளிலும் ஆராய்ச்சியிலையும் நம்மளுடைய கல்வி இருக்கு இல்லையா, அதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சகிப்புத்தன்மைக்கு, டாலரன்ஸ்க்கு. அப்போ ஒவ்வொரு குழந்தையும் அதை கற்றுக்கணும், படிக்கணும். அதை ஸ்கூல்ஸ்குள்ளேயே படிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே படிக்கலாம், டீச்சர்ஸ்குள்ளே படிக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குள்ளேயும் அவங்க கற்றுக்கலாம் ஒருத்தருக்கும். அதுவும் அடிக்கடி நம்ம இதை கற்றுக் கொடுக்கும்போது அதை எதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா சகிப்புத்தன்மை. அப்பா மாற்றிக்கோ, ஒன்றும் இல்லை, நம்ம பிள்ளைங்க தான், ஒன்றைத்தையும் கற்றுக்கோங்க அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த வாழ்க்கை பாடமாக அவங்க அதை எடுத்துக்குவாங்க. எது தேவை, என்ன வேல்யூ, அதுக்கு இதெல்லாம் மதிப்பு, இதெல்லாம். The concept of tolerance may be evident in everyday life. நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் இது எவிடன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க. The concept of tolerance is regarded as puzzling and even counter-intuitive within the fields of philosophy and philosophy of education. நம்ம philosophy அப்படிங்கிறதுல அந்த ஃபீல்டில் கூட, இந்த philosophy of educationல கூட நம்ம எதை வலியுறுத்துகிறோம் அப்படின்னா எந்த கான்செப்டை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலரன்ஸுன்ற கான்செப்டை நீங்கள் கொண்டு வரணும். இவங்க டாலரண்ட்டப்பா இந்த பர்சன் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க, அக்செப்டிங் பர்சனாக இருப்பாங்க, வெல்கமிங் பர்சனாக இருப்பாங்க, எல்லாரையும் வரவேற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒத்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க, உள்ளுக்கு ஒன்று வச்சு வெளியே ஒன்று சொல்ல மாட்டாங்க. இன்டாலரண்ட் அப்படின்னும் போது நேரோ மைண்டட், ரெசிஸ்டிங், ஹாஸ்டைல், அவங்க எதிர்த்து பேசுவாங்க, இப்படி தான் இருப்பேன், நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன்,
வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இன்டாலரண்ட்டு, சகித்துக்க முடியாது. பக்கத்தில் யார் பெஞ்சை தள்ளனா கூட அவங்களால அந்த சவுண்டை சகிச்சிக்க முடியாது. அது மாதிரி within philosophy of education, two main conceptions can be traced, each of them implying a different way of responding to the dilemmas of interpersonal tolerance. Tolerance as permission to and tolerance as mutual respect. இப்போது ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷனுக்குள்ளார நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 மெயினான கான்செப்டில் அதை வந்து நம்ம சொல்லலாம். எதை? டாலரன்ஸை. ஒன்றும் எதை வலியுறுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து பதில் சொல்லும் போது எப்படி நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய சகிப்புத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றது. டாலரன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பெர்மிஷன் கொடுக்குறோம், இல்லை வந்து டாலரன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக மதிக்கிறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சாலிடரிட்டி make communities strong because it brings residents closer together, reduce conflict and encourage them to share their time and help each other when needed, so that everyone benefits from being part of the same community, where it is large or small. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாலிடாரிட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்மளை ஒரு கம்யூனிட்டியை நம்ம வந்து ஃபார்ம் பண்ண முடியுது. கம்யூனிட்டி அப்படின்னும் போது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறவங்க அந்த கம்யூனிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பார்க் இருக்கும், பீச் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கும், இல்லை இந்த ஒரு ஊருக்காரவங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து எப்படி பில்ட் ஆகும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் வீடு கட்டும்போது, வீட்டில் தங்கியிருக்கும் போது அந்த கம்யூனிட்டி பில்ட் ஆகுது. அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுனாலும் அது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. முரண்பாடு இருந்தாலும் அது குறைந்த அளவிலேயே இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட டைமை ஷேர் பண்ணிக்குவாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம தமிழர்களில் யார் என்னன்னு பார்க்க முடியும், தமிழ் பேசுகிறவங்களா இருந்தால் போதும் அந்த ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆயிரும். இல்லை ஒரு இந்தியன் அப்படின்னும் போது அங்கே ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, எனக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்குது, இது எப்படி பண்ணுறது, அப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போ யூடியூப் வச்சு அதில் இது மாதிரி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிக் கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் ரெசிடெண்ட் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கம்யூனிட்டியோடு நம்ம வாழும்போது நமக்கு நிறைய கான்ஃப்ளிக்ட் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டில் வாழ கற்றுக்கலாம். அது பெரிய கம்யூனிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை சின்ன கம்யூனிட்டியாகவும் இருக்கலாம். அது அவங்களுக்கு லாபம் தருது அப்படின்னு. A world of peace and solidarity can only be accomplished by acknowledging and celebrating our diversity. ஸோ உலகம் முழுக்குமே அமைதியான ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அப்படின்றது வரணும் அப்படின்னாக்க அது எப்போ நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களை அங்கீகரிக்கிறதன் மூலியமாக, ஒருத்தவங்களை கொண்டாடுவதன் மூலியமாக, அதாவது வேற்றுமையில் அவங்கள கொண்டாடுவதன் மூலியமாக வருது அப்படின்னு. First and foremost, human solidarity is founded on mutual respect of each other's uniqueness and a deep sense of appreciation of our common humanity. முதன்மையான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து அவன் அமைதியாக இருப்பதற்கு இல்லை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு. அண்ட் அ டீப் சென்ஸ் ஆஃப் அப்ரிஷியேஷன் ஆஃப் அவர் காமன் ஹியூமனிட்டி. அதே மாதிரி நம்ம ஒரு ஆழ்ந்த உணர்தல் உள்ள ஒரு மனித நேயத்தை நம்ம வளர்க்கணும். நாம் ஒரு தனி மனிதன் தான் அப்படிங்கிறதும், நம்ம ஒரு வேர்த் உள்ள பர்சன் அப்படின்றதும் செல்ஃபும், அதே மாதிரி நம்ம சகோதரர்களும் சகோதரிகளும் வித் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வித்தின் ஒன் ஹியூமன் ஃபேமிலி இன்ஹாபிட்டிங் பிளானட் எர்த், ஆர் ஹோம், ஆர் ஹெரிட்டேஜ். நம்ம எல்லாருமே ஒன் வேர்ல்டில் இருக்கோம். நம்மளுடைய வீடு, நம்மளுடைய ஊர், நம்மளுடைய நாடு, நம்மளுடைய பாரம்பரியம், இது எல்லாத்தையும் நம்ம இப்படி கொண்டு வந்தோன்னா ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வேர்ல்டு முழுக்க அதை சொல்கிறாங்க. Human solidarity is likewise fostered by the realization and strengthening of the ties that bind
us together in our common humanity, our human nature and the human condition, our human habitat and destiny, our universally shared values. ஸோ ஹியூமன் சாலிடரிட்டி அப்படின்னும் போது என்னது அப்படின்னு எதை வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணர்தல், நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளைய பலப்படுத்துது. எதை? நம்மளுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எப்படி டை ஆகி இருக்கோம், பைண்ட் ஆகி இருக்கோம். நம்மளுடைய எல்லாருமே ஒரு மனித நேயம் மிக்கவர்கள், எல்லாரும் பொதுவான மனித நேயம் உள்ள மனிதர்களாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஹியூமன் நேச்சரும், அது மாதிரி ஹியூமன் கண்டிஷன், அதே போல் நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய கோல் என்ன, நம்ம ரீச் பண்ண போகிறது என்ன, நம்ம யூனிவர்சலாக ஷேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபுட் இல்லையா, நாங்கள் ஃபுட்டு தரோம். உங்களுக்கு அந்த ஆயில் இல்லையா, கேஸ் இல்லையா, நாங்கள் தரோம். அப்படிங்கிற ஒரு சமாதானமான ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு மனிதநேயமிக்க வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு. யுவன் அந்த கான்செப்ட் ஆஃப் சாலிடாரிட்டி. Communities all around the world are showing solidarity and compassion to help each other. The concept of solidarity has defined the work of the United Nations since the birth of the organization. So community, even United Nations அந்த கான்செப்ட் ஆஃப் சாலிடாரிட்டி என்ன சொல்லுதுன்னா, கம்யூனிட்டிஸ்ன்றதை நம்ம பில்டப் பண்ணாதான், உலகம் முழுக்க நம்ம உருவாக்கும் பொழுது, அதை நம்ம காமிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிற மனப்பான்மை, ஒருத்தருக்காக ஒருத்தர் பரிதவிக்கிற ஒரு மனப்பான்மை வரும். அவங்க அப்போ கொல்லணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் வராமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், சண்டை போடக்கூடாது, அவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர முடியும். அப்போ இந்த கம்யூனிட்டிஸுன்றதை நம்ம உலகம் முழுக்க நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் எப்போ உருவானதோ அப்போலேருந்து இதை கொண்டு வராங்க. த கிரியேஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் டு த பீப்புள்ஸ் அண்ட் நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் டுகெதர் டு ப்ரொமோட் பீஸ், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதனால தான் யுஎன் வெளியிட்டிருக்கு, யுனைடெட் நேஷன்ஸ் வெளியிட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, மக்களை எல்லாரையும், அதாவது இந்த எல்லா கண்ட்ரீஸில் உள்ள, வேர்ல்டு முழுக்க உள்ள கண்ட்ரீஸில் நம்ம எதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படி, அமைதியை நம்ம ஊக்கப்படுத்தணும். அதே மாதிரி மனித உரிமைகளை நம்ம கொடுக்கணும். சமூகத்தினுடைய சிந்தனை, பொருளாதார வளர்ச்சி, இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர்றது தான் யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு கோலாக இருந்தது. இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இஸ் தி கேர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சாலிடாரிட்டி. அப்போ இந்த சாலிடாரிட்டி அப்படிங்கும்போது அது இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் வருது. அதாவது எல்லா ஒன் வேர்ல்டு, ஒன் கவர்மெண்ட், ஒன் இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, ஒன் இந்தியா, ஒன் கவர்மெண்ட்டுன்னு, எல்லாரும் ஒன்று, எல்லாம் ஒரே இது அப்படின்னு அவங்களும் அதே தான் வெளியேற்றுறாங்க, சாலிடாரிட்டி. அப்போ இந்த இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன்றது இந்த நாடு ஒத்து வந்தால் அந்த நாடு ஒத்து வராது, அந்த நாடு ஒத்து வந்தால் இந்த நாடு அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே ஒன்று தான், எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அப்போ எல்லாருமே ஒத்துழைக்கணும் அப்படின்னு. சாலிடாரிட்டி இஸ் அ ப்ரீ கண்டிஷன் டு ஹியூமன் டிக்னிட்டி, த பேசிஸ் ஆஃப் all human rights and a human-centered approach to development, and as a bridge building function across all divides and distinctions. ஸோ எந்த ஒரு இடத்துலையாக இருந்தாலும், பகுதிகளையாக இருந்தாலும், எல்லா இதையும் நம்ம பாலத்தையும் கட்டணும். அப்போ எல்லா மனிதர்களுக்கும் மனித நேயமிக்கவர்களாகவும் மனிதனை மையமாக கொண்டு வளர்ச்சியை நம்ம ஊக்குவிக்கிறவங்களாக இருப்போம். அப்போ ஒரே ஒரு மனநிலை, ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழணுங்கிறது தான் இந்த சாலிடாரிட்டி. ஸோ இதோட அந்த டாபிக் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது எஜுகேஷன் ஃபார் நான் வயலன்ஸ்க்கு நம்ம கல்வியை கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? சண்டை போடாமல் இருக்கணுங்கிறத பேசிக்காக சின்ன குழந்தையிலேருந்தே அந்த குழந்தைங்க கற்றுக்கிட்டா தான் அவங்க அதில் படி வாழ்வாங்க. ஸோ அதுக்கான கல்வி எப்படி கொடுக்குறது? எஜுகேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் நாட் ஜஸ்ட் இன் teaching the facts but also and above all showing how important it is to eliminate violence. இந்த கல்வி அப்படிங்கும்போது நம்ம போதிக்கிறது மாத்திரம் இல்லை, சொல்லித்தரது மாத்திரம் இல்லை, எதை பற்றி ஃபேக்ட்ஸு இதெல்லாம் பற்றி சொல்கிறது மாத்திரம் இல்லை, அதற்கும் மேலாக போகுது. அதில் முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக என்ன நம்ம சொல்லித்தரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வயலன்ஸை எலிமினேட் பண்ண சொல்லி, வன்முறையை அவங்க நிராகரிக்க சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்கணும். The process of education should promote
பீஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் த அக்செப்டன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த கல்வியினுடைய அந்த ப்ராசஸில் நம்ம எதெல்லாம் வந்து ஊக்கப்படுத்தணும், குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும்போது நம்மளுடைய பாடங்களோட சேர்த்து அமைதல் அப்படின்னா அமைதியாக வாழ்கிறதுக்கு அவங்கள கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி சமூக நீதி என்ன, மனிதர்களை எப்படி மதிக்கணும், மனிதர்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறதையும், அவங்களுடைய என்னென்ன பொறுப்புகள் அதை ஒத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி நம்ம ஊக்கப்படுத்தி அவங்கள கற்றுக்கொள்ள வைக்கணும். Children need to learn skills of negotiation, problem solving, critical thinking and communication that will enable them to resolve conflicts without restoring to violence. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம எந்த இதை கற்றுக் கொடுக்கணும், அந்த குழந்தைங்களே எந்த தேவை அவங்க கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திறன்களில் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறவங்களா இருக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து அதை சால்வ் பண்ணுறது, அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். அதே மாதிரி அவங்க கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு, இதுக்கு என்னதாயா பண்ணலாம் அப்படின்றத அவங்களையே யோசிக்க விடணும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாட வைக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அவங்க கான்ஃப்ளிக்ஸ்லேருந்து வெளியே வருவாங்க, அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க. அந்த சொல்யூஷன் எப்படி ஏற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் இல்லாததாக இருக்கும், வன்முறை இல்லாததாக இருக்கும். அது திருப்பி அழகாக ரெஸ்டோர் பண்ணிடுவாங்க. The International Day of Non-Violence is observed on 2nd October every year. நம்ம நான்-வயலன்ஸ் டேன்னு சொல்லி நம்ம விமென்ஸ் டே, அப்புறம் வந்து ஃபாதர்ஸ் டே இதெல்லாம் நம்ம கொண்டாடுற மாதிரி நான்-வயலன்ஸ் டேன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் டே. அதில் பார்த்திங்கன்னா 2 டே வரும், ஒன்று இன்டர்நேஷ்னல், இன்னொரு லோக்கல். ஸோ இன்டர்நேஷ்னல் டே கொண்டாடும் போது அது 2nd அக்டோபர் ஒவ்வொரு வருஷமும் மகாத்மா காந்திஜியோட பர்த்டே அன்னைக்கு இதை கொண்டாடுறாங்க. லீடர் ஆஃப் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் அண்ட் பியானியர் ஆஃப் ஃபிலாசபி ஆன் நான் வயலன்ஸ். எவ்வளோ பெருமையாக இருக்குல்ல, ஒரு இந்தியரை வந்து வச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க வந்து நான் வயலன்ஸ் டேன்னு இன்டர்நேஷ்னல் டேன்னு அவங்க எல்லாருமே அதை நம்மளும் எல்லாருமே சேர்ந்து நான் வயலன்ஸ் டே அப்படின்றத கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர் சத்தியாகிரகத்தில் நமக்கு வந்து நிறைய பெற்று தந்தார் இல்லையா சுதந்திரத்தை. அதான் the idea of education as the means of developing a culture of peace and non-violence is reinforced by a statement made by Gandhi. காந்தியினால் நமக்கு என்ன கொடுத்தது, ஒரு கலாச்சாரத்தை அவர் உருவாக்கினார். என்ன கலாச்சாரம்? அமைதி இல்லாமல் நம்மளால் போராட முடியும், அமைதியாக நம்மளால் போராட முடியும், வன்முறை இல்லாமல் நம்ம போராட முடியும், நம்ம போராடினதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாலஜியில் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. கல்வியின் மூலமாக அவர் கற்றுக் கொடுத்தாரு. we are going to bring about the peace in the world, we have to begin with the children. நமக்கு ஒரு அமைதியான ஒரு உலகம் வேணும் அப்படின்னாக்க நம்ம யாருக்கு இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம அதை வந்து தொடங்கினாதான் இந்த உலகமே அமைதியாக மாறும், அமைதியான ஒரு உலகமாக நமக்கு கிடைக்கும். If peace is reached in our schools and classrooms and children can extend a peaceful way of living into society. இப்போ பீஸ் அமைதி வேணும் நம்மளுடைய ஸ்கூல்ஸ்லையோ பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை வந்து வகுப்பறையிலையோ அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைகள் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அவங்க வந்து ஒரு சமாதானம், ஒரு அமைதியில் உள்ள வழியை வந்து அவங்க பின்பற்றணும், வாழ்க்கை முறையாக மாற்றணும் அந்த சமுதாயத்தில் அப்படின்னு. Individuals who understand how to resolve conflicts, have respect for other people and lifestyles, and who work towards the elevation of poverty while contributing to a peaceful productive society. ஒரு தனி மனிதன் அவனுடைய புரிதல் வந்து சரியாக இருந்துச்சுன்னா அவனால் எந்த கான்ஃப்ளிக்டாக இருந்தாலும், எந்த ஒரு முரண்பாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை அவனால் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும், அவனுக்கு இந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனை மதிக்க தெரிந்தவனாக இருப்பான், மற்ற மனிதர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவன், அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய வாழ்வின் முறையே அவன் மதிப்பான் அப்படிங்கிறதான். அவன் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அவங்க எதற்காக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதல் உள்ள ஒரு முன்னேற்றத்துக்கு உட்புள்ள சமுதாயத்துக்காக அவங்க தனி மனிதனாக நின்று இதை செயல்படுத்துவாங்க. Violence, discrimination and exclusion cause suffering for millions of people across the world today.
பாருங்கள், வன்முறைங்கிறதும் அந்த வேற்றுமை பார்க்குறது, வித்தியாசங்கள் பார்க்குறது மனிதருக்குள்ளார, எல்லாருக்கும் ஒரு கீறுனா ரத்தம் ரெட் கலரில் தானே வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் ஒதுக்கி விடுறது, ஒதுக்குதல், இதெல்லாமே எதை வந்து அவங்களுக்கு துன்புறுத்ததை தான் அதிகமாக கொடுக்குது. இதில் நிறைய பேர் துன்பப்பட்டிருக்காங்க. அதில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்படி அந்த உலகம் முழுக்க அப்படிங்கிறதான் இதில் கொடுக்குறாங்க. Differences of opinion and disagreements are a normal part of humanity, but the question is, how can we deal with this in a constructive way? டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்றது எல்லா ஃபேமிலிக்குள்ளே கூட இருக்குது. நான் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவேன், இன்னொருத்தவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. நம்மளோட சிப்ளிங்ஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நம்மளோட இன்லாஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமைன்றது. அதில் அதே மாதிரி டிஸ்அக்ரிமெண்ட்ஸும் இருக்கும். நான் அக்ரி பண்ணுறேன், இன்னொருத்தவங்க அக்ரி பண்ண மாட்டாங்க அதே இதை. ஸோ இதெல்லாமே இருக்கும்போது, இதெல்லாமே ஒரு நார்மலான ஒரு ஹியூமனோட ஒரு பகுதி தான், வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் இது நடக்கும். பட் த கொஸ்டின் என்ன ஆனால் இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எதை டீல் பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி நம்ம வந்து இந்த கேள்விகளை கேட்டு கொண்டு போகணும். வயலன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் ஆர் டூ ஆஃபன் லுக்ட் அட் இன் ஐசோலேஷன் ஆஸ் செப்பரேட் இஷ்யூஸ். வயலன்ஸ், டிஸ்கிரிமினேஷன், இப்போ வயலன்ஸ்லேயும் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அப்போ நான் இவங்கள அடிக்க மாட்டேன், அவங்கள அடிக்க மாட்டேன், இவங்கள ஒதுக்க அடிப்பேன், இதெல்லாமே இருக்குது. அப்போ இது எல்லாமே வேறு இஷ்யூஸாக நமக்கு தனியாக தெரியுது. த ப்ரொமோஷன் ஆஃப் நான் வயலன்ஸ் அண்ட் பீஸ் இஸ் அபவுட் ப்ரிவென்ஷன் அண்ட் மினிமைசேஷன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் டென்ஷன்ஸ். நம்ம நான் வயலன்ஸை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம், ஊக்குவிங்க. அதே மாதிரி பீஸை ஊக்குவிங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ப்ரிவென்ஷன்றது தேவை. அப்போ வருமுன் காக்கிறது, அதே மாதிரி நம்ம குறைச்சி கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும். அப்போ அந்த டென்ஷன்ஸ் எல்லாம் அதில் குறையும்ன்றதுக்காக. There are concrete actions we can take to work towards a more non-violent human and equal society. அது மாதிரி நமக்கு தேவையான கான்க்ரீட்டான ஒரு நடவடிக்கைகளில் நம்ம கொடுக்கும்போது நம்மளால் என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்முறையற்ற, மனிதநேயம் மிக்க, எல்லாருக்கும் சமமான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்க முடியும். த ப்ரொமோஷன் ஆஃப் நான் வயலன்ஸ் அண்ட் பீஸ் இஸ் அன் இன்ட்ரின்சிக் ஐடியல் ஆஃப் ஹியூமனிட்டி. அப்போ நம்ம நான் வயலன்ஸையும் பீஸையும் நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுக்கு மனிதநேயம் மிக்க ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும், நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். பிரின்சிபல்ஸ் ஆஃப் நான் வயலன்ஸ் பை மார்ட்டின் லூதர் கிங். நம்ம கொள்கைகள்னு சில இதை கொடுத்துருக்காரு. அது யார் அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங். இப்போ நான் வயலன்ஸ் அப்படின்னும் போது இஸ் அ வே ஆஃப் லைஃப் ஃபார் கரேஜியஸ் பீப்புள். தைரியமாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு வழிகாட்டி, அந்த வாழ்வுக்கான ஒரு வழி, வன்முறை இல்லாத ஒரு வழி அப்படிங்கிறது. நான் வயலன்ஸ் சீக்ஸ் டு வின் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி நான் வயலன்ஸ், வன்முறையை கையாளாதவங்களுக்கு நிறைய நட்பு கிடைப்பாங்க, நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, புரிஞ்சுக்கொள்கிறவங்க இருப்பாங்க. அதே போல் அவங்களால ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வின் பண்ணிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்க பற்றி வச்சுக்குவாங்க எப்பொழுதுமே. நான் வயலன்ஸ் ஹோல்ஸ் தட் வாலண்டரி சஃபரிங் கேன் எஜுகேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அந்த மாதிரி அவங்க நான் வயலன்ஸுன்றது எதை அந்த ஹோல்ட் பண்ணி வைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மற்றும் அதுலேருந்து வர டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்க அப்படியே மாறிடுவாங்க இல்லையா? கல்வி அவங்க கற்றுக்கிறதுனால அவங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுது. அதை வாலண்டியராக வந்து அவங்க செய்கிறாங்க. அந்த சஃபரிங்கில் இருக்கிறவங்கள அவங்க காப்பாற்றுறாங்க. நான் வயலன்ஸ் சீக்ஸ் டு டிஃபீட் இன்ஜஸ்டிஸ் அண்ட் நாட் பீப்புள். அது மாதிரி இன்ஜஸ்டிஸை தான், அநீதியை தான் அவங்க வந்து எதிர்க்கிறாங்களே தவிர அநீதி செய்கிற மக்களை எதிர்க்கலை, அநீதியை செய்யாமல் இருங்கன்றதை அவங்களுக்கு சொல்கிறாங்க. சூசஸ் லவ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேட். அவங்க வந்து அன்பை வந்து சூஸ் பண்ணுறாங்க, வெறுப்பை இல்லை அப்படி. பிலீவ்ஸ் தட் த யூனிவர்ஸ் இஸ் ஆன் த சைட் ஆஃப் ஜஸ்டிஸ். அது மாதிரி யூனிவர்ஸுங்கிறது நீதியை நோக்கி வந்து அந்த நம்பிக்கை தான் நம்ம இருக்குது, நீதி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் இல்லையா ஒவ்வொருத்தருமே. அப்போ யூனிவர்ஸுங்கிறது நீதியின் பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. நான் வயலன்ஸ் அண்ட் ட்ரூத் ஆர் இன்செப்பரபிள் அண்ட்
ப்ரீசப்போஸ் ஒன் அனதர் காந்திஜி. இப்போ நான் வயலன்ஸும் உண்மையும் வன்முறையும் உண்மையும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று இணைந்தது, அது பிரிக்க முடியாதது. அதே மாதிரி இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி சொன்னாங்க. டீச்சர்ஸ் ஆக்ட் அஸ் ரோல் மாடல்ஸ் ஈச் டே இன் த கிளாஸ் ரூம். டீச்சர்ஸ் வந்து நம்ம ஆசிரியர்கள் எப்பொழுதுமே முன்மாதிரியாக இருக்கிறோம். கிளாஸ் ரூமில் நம்ம வகுப்பறையில் நம்மளை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. த எஜுகேஷ்னல் philosopher John Dewey perceived the role of the educator as teaching basic values of peace and non-violence as correct social behavior. ஜான் டிபி அப்படிங்கிற ஒரு கல்வியாளர், அவர் வந்து என்ன சொல்கிறாரு, எஜுகேட்டரோட ரோல் என்ன, ஒரு கல்வி கற்றுக் கொடுக்குற ஒரு டீச்சரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான வேல்யூஸை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். எப்படி நம்ம வந்து அமைதலாக இருக்கிறது, வன்முறை இல்லாமல் நம்ம எப்படி கொடுக்கறது, அதே மாதிரி சோஷியல் பிஹேவியர் அதை வந்து நம்ம கற்றுக்கணும். எப்படி நம்ம மற்றவங்களோட நடந்துக்கணும், நடக்கைகளில் நம்ம வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு. அப்போ டீச்சர்ஸ் தான் அதுக்கு ரோல் மாடல். டீச்சர்ஸ் நீட் டு டிஸ்பிளே பீஸ்ஃபுல் பிஹேவியர் அண்ட் அட் ஆல் டைம்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி வென் மேனேஜிங் எ கிளாஸ் ரூம். அப்போ ஒரு ஆசிரியர் என்பவர்கள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு அமைதல் உள்ள ஒரு பிஹேவியரை நடக்கையாக நம்ம நடந்து காமிக்கும் போது அங்கே இருக்க மாணவர்களும் சத்தமாக இருக்கும் போது கூட நம்ம அமைதலாக கிளாஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதே முறையை குழந்தைங்களும் பின்பற்றுவாங்க, மாணவர்களும் பின்பற்றுவாங்க. காந்தி ஹேட் செட் மை லைஃப் இஸ் மை மெசேஜ். காந்தி சொல்லியிருக்கிறாரு, மகாத்மா காந்தி, என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய செய்தி. அப்போ நம்ம வாழ்வை முறை தான், நம்ம நடக்கிற நடக்கையை தான் பார்க்குறது, அந்த பார்வையில் அவங்களுக்கு அது செய்தியாக போய் சேருது. மீனிங் தட் யூ ஹாவ் டு ஆக்டிவ்லி லிவ் வாட் யூ ஆர் சேயிங் யூ பிலீவ் இன். இட் இஸ் நாட் இனஃப் டு ஜஸ்ட் டாக் அபவுட் இட். அது அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வாழ்கிறோம், வாழ்க்கையை காட்டுறோம் அப்படிங்கிறது. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை விட இது நிறையாவே சொல்லிக் கொடுக்கும். இட் இஸ் நாட் இனஃப் டு ஜஸ்ட் டாக் அபவுட் இட். நம்ம அதை சும்மா பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் போதாது. திஸ் இஸ் வாட் வி ஆல் ஹாவ் டு டூ டு கிரியேட் அ கல்ச்சர் ஆஃப் பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ். இதுதான் நம்ம எல்லாரும் பண்ண வேண்டியது. அப்பொழுது தான் ஒரு சமாதானமான ஒரு அமைதியான கலாச்சாரம் வந்து உருவாக்க முடியும். வன்முறையற்ற ஒரு கலாச்சாரத்தையும் நம்ம உருவாக்க முடியும். ஃபேக்டர்ஸ், இதில் என்ன ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு நான் வயலன்ஸ் அட் ஸ்கூல்ஸ். ஸ்கூல்ஸில் நமக்கு நான் வயலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் என்விரான்மெண்ட்டு, ஒரு வீடினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, டிப்ரெஷன், வெப்பன்ஸ், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, இது மாதிரி எல்லாம் இருக்கிறது தான் நான் வயலன்ஸ்க்கு காரணம். அப்புறம் குரூப் எஃபெக்ட், அப்புறம் லேக் ஆஃப் கவுன்சிலிங், நோ கைடன்ஸ் இன் டிஃபிகல்ட்டிஸ், யாரும் வழிகாட்டுறதுக்கு இல்லை, அதனால தான் நான் வன்முறை கையில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே இருக்குது. 4 ways to decrease ஸ்கூல் வயலன்ஸ். ஸ்கூலில் நடக்கிற வயலன்ஸை வந்து குறைக்கிறதுக்கு 4 வழிகள் இருக்குது. பேரண்ட் அண்ட் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட், பெற்றோர்கள் மற்றும் சுற்றும் இருக்கிறவர்கள் வந்து அதில் வரணும் அப்படின்னு, இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு. கேரக்டர் எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. இப்படி தான் நம்ம நடக்கணும், இதுதான் நம்மளுடைய கேரக்டர், இதை நம்ம பழக்க வழக்கங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற கல்வியை நம்ம கொடுக்கணும். அடுத்தது வயலன்ஸ் ப்ரிவென்ஷன், நம்ம வந்து வன்முறையை வருமுன் காக்கணும். அதே மாதிரி கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது. புல்லியிங் ப்ரிவெண்ட், அதே மாதிரி ஒருத்தரை வம்பிழுக்கிறது, இது எல்லாத்துலேயும் இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிவெண்ட் பண்ணணும் மனிதர்களை. அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ கல்ச்சர் ஆஃப் பீஸ் ப்ரோக்ராம்.